بسم الله الرحمن الرحيم. لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما عقدتم الأيمان فكفارته إطعام 10 مساكين من أوسط ما تطعمون أهليكم أو كسوتهم أو تحرير رقبة صدق الله المولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனத்திலிருந்து ஒரு சிறு செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு தருவாங்க. ஹம்சுன், 5 விஷயங்கள், யுஃபத்தர்ன சியாம, யுஃபத்திர்ன, அந்த 5 விஷயங்கள் நோம்பாளியை முறிக்க வைத்து விடும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது சொல்லும் போது அல் கதிபு, பொய் பேசுறது அப்படிங்கிறது நோம்பை முறிக்க வைத்து விடும். வல் கீபத்து, புறம் பேசுவது நோம்பை முறித்து விடும். மூன்றாவதாக சொல்லும் பொழுது அன் நமீமத்து, நமீமத்துனா கோல் சொல்றது, பொய் பேசுறது எல்லாமே தனித்தனி, நல்லா விளங்கிக்கிடணும், எல்லாம் வாயில இருந்து வர்றதா. பொய் பேசுறது, 2வது புறம் பேசுறது, 3வது கோல் சொல்லுவது, 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது வல் யமீனுல் காதிபத்து, பொய் சத்தியம் செய்யறது அப்படிங்கிறத சொல்றாங்க. 5வதாக சொல்லும்போது வ ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்றது. பொய் சத்தியம் செய்யறது ஒண்ணு, இன்னொன்னு பொய் சாட்சி சொல்றது அப்படிங்கிற இந்த 5 விஷயங்கள் நாம் நோம்பாளிகளாக இருக்கும் பொழுது நடந்து விட்டாலும் கூட நம்மளுடைய நோன்பை முறித்து விடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஹதீஸ்ல இருந்து தெரிய வருது. அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பொய் சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு உண்டான ஒரு ஆயத்தோட ஒத்து போறதுனால நம்ம அந்த ஆயத்தை இன்னைக்கு நாம பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல அருமையான ஒரு செய்தியை சொல்லுவான். பிமா அக்கத்துமுல் ஐமான், பிமா அக்கத்துமுல் ஐமான், நீங்கள் உறுதியாக ஒரு விஷயத்தை செய்யறதாக சத்தியம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை நீங்க மீறும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்வான், கேள்வி கேட்பான். யுஆகிதுகுமுல்லாஹ், நீங்கள் உறுதியாக செய்யணும்னு சொல்லி சத்தியம் செய்த அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை பிடிப்பான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி தர்றான். அப்படி நீங்க ஒரு விஷயத்துல சத்தியம் செஞ்சுட்டு நீங்க மீற வேண்டிய சூழல் ஏற்பட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற கஃபாரா, பரிகாரம் இந்த வசனத்துல நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி தருவான். சத்தியத்தை மீறது அப்படிங்கிறது யதார்த்தமாக சில சூழல்களில் ஏற்படுறது தான். ஒரு ஆவேசத்துல சத்தியம் செஞ்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்ல முக்கியமான தோழராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மகள் விஷயத்துல ஒரு நபர் என்ன செஞ்சிருவாங்க, இட்டுக்கட்டி பேசின நபர்கள்லாம் ஆயிடுவாங்க. அவர் பேர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஹாபி ஒவ்வொரு மாதமும் இந்த அபூபக்கர் நாயகத்திட்ட இருந்து தான் என்ன செய்வாங்க, அதாவது மாதம் உண்டான அந்த தொகையை வாங்கி தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கழிக்கிறவர் இந்த மிஸ்தஹ்ங்கிற சஹாபி. இவங்க அபூபக்கர் நாயகத்திட்ட தான் என்ன செய்வாங்க, மாசம் பணம் வாங்குவாங்க. அப்படி அவர்கள்ட்ட இருந்து உதவி வாங்கி கொண்டு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பத்தி இட்டுக்கட்டு மக்கள் பேசும்போது இவரும் ஆமா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்ந்து பேசிடுவார். இப்ப இந்த செய்தியை அபூபக்கர் நாயகத்திட்ட சொன்னவங்க 1க்கு 2ஆ சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் நான் மிஸ்தஹுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுவாங்க. சத்தியம் பண்ணிட்டாங்களா, இப்ப இந்த சத்தியத்தை மீற வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன்னா அல்லாஹ் தஆலா கேட்பான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ் அந்த வசனத்துல என்ன செய்வான், அந்த அபூபக்கர் நாயகத்தை பார்த்து கேட்பான், நீங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டீங்களே,
அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா, நீங்க இரக்கம் காட்டி அவங்கள மன்னிச்சு போங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் என்னைய பார்த்தா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்குவாங்க, ரிட்டர்ன் வாங்குவாங்க. அப்ப ரிட்டர்ன் வாங்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வசனத்துல நமக்கு அல்லாஹ்தாலா என்ன செய்யறான், ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லி தருவாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நேரத்துல மனைவியர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு சத்தியம் செய்வாங்க. இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்ப்பா, சத்தியமா நான் அந்த வீட்டுல போய் தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியர்கள்ட்ட வரும்போது, என்ன உங்க வாயில இருந்து ஏதோ துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிடுவாங்க எதுக்காண்டி இந்த பெண்மணிகள் இந்த மனைவியர்கள் இப்படி சொல்றாங்கன்னு. எல்லாரும் கோரஸா ஒரே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இதே பாட்டு படிக்கும் போது அவங்க விளங்கிக்கிட்டாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, நாம குறிப்பிட்ட மனைவிட்ட போய் இந்த தேன் சாப்பிட்டு வர்றது இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா நீ தேன் சாப்பிட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் கேள்வி கேட்பான், அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு விஷயத்த நீங்க ஹராம் ஆக்குறீங்களா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த இடத்துல தான் செய்த சத்தியத்தை ரிட்டர்ன் வாபஸ் வாங்க வேண்டிய சூழல் வருகிறது. இப்ப இது மாதிரி சத்தியம்ங்கிறது யதார்த்தமாக மனைவியர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்ல வேண்டிய இது மாதிரி சூழல்கள்லாம் ஏற்பட்டாலும், அப்ப அந்த சத்தியம் முறிக்கப்படும் பொழுது அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு தெளிவுபடுத்துவான். அதை மட்டும் நாம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் கிளம்பலாம். அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லுவான், ஃபகஃபாரத்துஹு, அப்படி யாராவது ஒரு சத்தியம் செஞ்சுட்டு அதை முறிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதனுடைய பரிகாரம் குற்ற பரிகாரம் ஆகிறது. இத்ஆமு அஷரதி மசாகீன மின் ஔஸதி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் உணவு சாப்பிட கொடுக்குறீங்க பாத்தீங்களா, வீட்டுல ஆக்குறோம் இல்லையா, அது மாதிரி நடுத்தரமான, ரொம்ப ஹையும் இல்லாம ரொம்ப லோவும் இல்லாம மீடியமான அளவிற்கு உண்டான நடுத்தரமான உணவு 10 பேருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அஷரத்தி மசாக்கின், 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடு எப்படி இருக்கணுங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அதாவது எப்படி இருக்கணுங்கிற ஒரு கண்டிஷனையும் போடுறான். மின் ஔஸதி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்களுடைய வீட்டுல நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நடுநிலையான சாப்பாடாக இருக்கணும். 10 பேருக்கு 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றான். அப்படி இல்லையா அவு கிஸ்வத்துஹும், அல்லது 10 பேருக்கு ஆடை கொடுக்கணும்னு சொல்றான். அந்த காலத்துல ஆடை உணவு எல்லாம் ஒரே லெவலா இருந்ததுனால அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறான். இன்னைக்கு ஆடையா உணவான்னு கேட்டோம்னு சொன்னா நாம என்ன செஞ்சிருவோம், உணவை தேர்ந்தெடுத்துருவோம், அப்படித்தானே? ஏன்னா ஆடையினுடைய மதிப்புகள் ரொம்ப கூடல் அப்படிங்கிறதுனால. அவு கிஸ்வத்துஹும், அல்லது அந்த 10 பேருக்கு உடை கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அவு தஹ்ரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை உரிமை விடணும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்றான். மொத்தம் 3 பரிகாரங்கள் இங்கு சொல்லப்படுது. ஒண்ணு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது 10 பேருக்கு உடை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும், ஒரு அடிமையை உரிமை விடணும் அப்படிங்கிற செய்தி. இந்த காலத்துல அடிமைகள் கிடையாதுங்கிறதுனால அந்த வாசலுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அப்படி அடிமையை உரிமை விடுதல் அப்படிங்கிற இடத்துல எந்த விதமான குற்றமும் செய்யாமல், குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஜெயில் கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை விடுவிப்பதற்கு நாம என்ன செய்யலாம், இந்த அடிமையை உரிமை விடுதல் என்பதை அங்க கொண்டு வந்து நமக்கு என்ன செய்வாங்க, ஜாயின் பண்ணி காட்டுவாங்க. அடிமையை உரிமை விடுற அளவுக்கு ஒருத்தர்கிட்ட நல்ல நிறைய பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம், அந்த அப்பாவிகளான கைதிகளுடைய விஷயத்துல, முஃமின்களான கைதிகளுடைய விஷயத்துல அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாங்கிறத நமக்கு கொசரு சட்டமாக நாம விளங்கி கொள்ளலாம். சைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பலம் எஜிது, இந்த 3 விதமான பரிகாரமும் செய்ய முடியல, ஆனா அவர் சத்தியத்தை மீறிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்தாலா 4வது ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷனை சொல்லி தர்றான். ஃபமல்லம் எஜித், யாரு இந்த 3க்கு தகுதி பெறவில்லையோ, முடியலையோ, ஃபசியாமு தலாத்தத்தி ஐயாம், அவர் 3 நாள் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத குற்ற பரிகாரமாக அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக சத்தியம்ங்கிறத வீணாக செய்யக்கூடாது, விளையாட்டுக்கு செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு இந்த ஆயத்தை தெளிவுபடுத்தும். அப்படி சத்தியத்தை மீற வேண்டிய சூழல் வந்தால் இந்த 4 பரிகாரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை பரிகாரமாக நாம் ஆக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறத இறைவனுடைய இந்த கட்டளை வசனம் நமக்கு தெரியப்படுத்தும். அல்லாஹ் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. வஹத்த சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.